மக்களை இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குதுங்க. கொஞ்ச நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாம தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் சரியாகி வீட்டுக்கு வந்தாப்புல இன்னைக்கு சடனாக பார்த்தீங்கன்னா காலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. மக்களை 1977 16 வயது நிலை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமா இயக்குனராக அறிமுகமானவர் தாங்க பாரதி ராஜா அவர்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 45 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கிறாரு. முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, சிவப்பு ராஜாக்கள் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர். மோஸ்ட்லி இவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வாசனை நிறைந்த படங்களாக தாங்க இருக்கும். இவரோட அனைத்து படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் மொமெண்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வணக்கம், நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்ட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. போன இயர் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாரதி ராஜா அவர்களோட பையனான மனோஜ் அவர்கள் திடீர்னு இறந்துட்டாப்ல. இப்போ இந்த வருஷம் பாரதி ராஜா அவர்களும் இறந்துட்டாரு. திரையுலகுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. கண்டிப்பா பாரதி ராஜா அவர்களோட இழப்பு இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு சோகத்துக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. பாரதி ராஜா இயக்கிய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்குது. அந்த திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் மரியாதை வந்து ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.